பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். பாக்கியா, நான் உன் மேல சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். நீ தான் எப்படியாவது இதுல வின் பண்ணணும். அந்த ராதிகாவுக்கு நீ சரியான பாடத்தை புகட்டணும். அதுக்கு நீ இதுல வின் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத்தை, எதுக்காக தேவையில்லாம அவங்க கிட்ட எல்லாம் நீங்க சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டதும், என்ன நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? உன் மேல நம்பிக்கை வச்சு நான் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். இங்கப்பா, நீ ஜெயிக்கணுன்றதுக்காக கிடையாது. அவ முன்னாடி நான் தோத்து போக கூடாது, புரியுதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. புரியுதா? இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நீ இப்படி பேசுறத முதல்ல நிறுத்துன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. உடனே நம்ம பாக்கிய அத்தை, உங்களுக்காக கண்டிப்பா நான் ஜெயிப்பேன், நீங்க எதை நினைச்சு கவலைப்படாம இருங்க, நான் ஜெயிச்சு காட்டுவேன்னு சொன்னதும், உடனே எழில் செழியன் இனியா எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட்டா நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இருப்போமா, நீங்க தான் வின் பண்றீங்க, யாரும் வின் பண்ணக்கூடாது, நீங்க தான் வின் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்துல பேசுறாங்க. பாக்கிய செல்வி கிட்ட, அத்தை என் மேல ரொம்பவே கான்ஃபிடென்ட் வச்சு இதை செஞ்சிருக்காங்க, என்னால முடியுமான்றது தெரியலன்றாங்க. ஏன்னா ரெஸ்டாரண்ட் ஒன்று வைக்கிறோன்னா அது பிக்கப் ஆக கொஞ்ச நாள் ஆகும், ஆனா ஒரு மாசத்துக்குள்ள இந்த அமௌண்ட்டை நான் எப்படி மேனேஜ் பண்ண போறேன்னு தெரியலன்றாங்க. உடனே செல்வி அக்கா, உங்களால முடியாததுன்னு எதுவும் கிடையாது, உங்களால முடியும், நீங்க நம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பாக்கியாவும் நம்பிக்கை வைக்கிறாங்க. பாக்கியோட நம்பிக்கை வீண் போகுமா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.